அஸ்ஸலாமலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஹாஃபி பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். 3 days கிட்ட பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் அக்கா வீட்டில். அதோடைய வீடியோ கிளிப்ஸ் தான் இல்லை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வீட்டு வேலை பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்துச்சு. அன்றைக்கெலாம் டைல்ஸ் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி தான் வந்து போட்டாங்க ஆளுங்களை வச்சு. 3 daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டாங்க ஒர்க் எல்லாத்தையுமே. நாங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை. செகண்ட் டேலேருந்து தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஈவினிங்லேருந்தே வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டீ போட்டு எடுத்துகிட்டு அப்படியே வீட்டில் வந்து என்னென்ன வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். வந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 2 ரூமு அப்புறமேட்டு அந்த பாத்ரூம் அதெல்லாமே வந்து போட்டு முடிச்சுட்டாங்க. டைல்ஸும் பார்த்தீங்கன்னா மைல்டு ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு. வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. 3 days அங்கேயே ஸ்டே பண்ணி போட்டதால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 அப்படி இல்லைனா வந்து 6 o'clock கிட்ட வந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. வீட்டில் இருக்கவே ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. அதனால தான் கிளம்பி இங்கே வந்தோம். இங்கேயும் சரி வேலை முடிகிற மாதிரியே இல்லை. சரி சண்டே மார்க்கெட் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படி இங்கே வந்துவிட்டோம். வீட்டில் இருக்கவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு. சரி எங்கேயாச்சும் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கேயே வந்துவிட்டோம். ஒரு 10 years 15 years பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும் சண்டே மார்க்கெட்லாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரஷ்ஷே இல்லை, அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை. ஆனால் நிறைய கடை வந்திருக்கு. ஆனால் என்ன ஒன்று ப்ரைஸ் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாகவே வந்து சொல்கிறாங்க. சண்டே மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் அக்கா ஒருத்தவங்க வந்து கடை போட்டிருப்பாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சீரகம் மிளகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. எப்போல்லாம் கரம் மசாலா வாங்கி அரைக்கிறாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்பாங்க. நல்லா மணமாகவும் இருக்கும். அந்த அக்கா கடையில் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போயிருந்தேன். ஹேண்ட் பேக்காக வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்த்தாக்கா எனக்கு இந்த பேக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி இதே நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஈடன் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் வந்து உள்ளே போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காம்போ ஆஃபர் மாதிரி இருந்துச்சு. சரி இதே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஈடன் கார்டனுக்கு வெளியவே பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வந்து இருக்கும், கோன் ஐஸ்கிரீம். அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஐஸ்கிரீமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண காம்போ பார்த்திங்கன்னா ஒயிட் சீஸ் பாஸ்தா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அப்புறமேட்டா வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டு. ஒயிட் சீஸ் பாஸ்தாவும் அப்புறமேட்டா மில்க் ஷேக்கும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியது தான். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். அதுக்கிட்ட தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். சரி போகிறப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஹால்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு வந்து முடிச்சுட்டாங்க. ரூமுக்கும் ஹாலுக்கும் பார்த்திங்கன்னா வேறு கலர் டைல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு போய் டின்னர் செய்யணுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாஸ்தா தான் வந்து செஞ்சுருந்தேன். அக்காவும் பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நைட்டு டின்னர் வந்து நானே செஞ்சுறேன்னு சொல்லிவிட்டு நானே சிக்கன் பாஸ்தா வந்து செஞ்சுட்டேன். குக்கரில் செய்யக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து தான் செய்வேன். ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. ட்ரையாக இருந்தால் தான் எனக்குமே பிடிக்கும், பாவாக்கும் அதான் பிடிக்கும். அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வாட்ரியாக இருக்கணும். ஸோ அதான் அவங்களுக்கும் பிடிக்கும். குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாக்கா ஸ்வீட் கார்ன் இருக்கும் இல்லையா, அதுவுமே நான் வந்து ஆட் பண்ணுவேன். அதுவுமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் பாஸ்தா வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலையில் அடித்த வெயிலுக்கும் நைட்டு பெய்கிற மழைக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த அளவுக்கு நல்ல மழை. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்த மழை அப்புறம் பார்த்திங்கன்னா 3 மணி வரைக்கும் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது கூட பார்த்திங்கன்னா இடி வேறு பயங்கரமான இடியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்து ஏஞ்சிச்சேன். ஏன்னா முன்னாடி நாள் நைட்டை வந்து தூங்கலை சரியாக இடி மழையால். லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட்டும் ஹைடன்சி பிஸ்கெட் இருந்துச்சு. அதை தொட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தால்ச்சா சொரே வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து செஞ்சுட்டேன். அக்காவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து போகிறாங்க. மார்னிங் போய்ட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வந்துடுவாங்க. சரி அதுக்குள்ளே செஞ்சு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் வந்து எடுத்து வந்து வச்சுருந்தோம். சளியில் ஒரு 10-20 நாள் அவஸ்தைப்பட்டு அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா சரியாச்சு. சரி நம்ம வாய் சும்மா இருக்குமா, குல்ஃபி வேறு இருந்துச்சு. சரி ஏன் சும்மா விடுவானே எடுத்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். இந்த குல்ஃபி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா பாவாக்கும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா பால் காய்ச்ச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மச்சான். சரின்னு சொல்லிட்டு சாரீஸ் எல்லாமே வந்து வீட்டில் தான் இருக்குது. ஜுவல்ஸ் எதுவுமே நான் வந்து எடுத்துகிட்டு வரவே இல்லை. சரி வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன்.
முன்னாடி இந்த பிளான் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருப்பேன். சடனாக போட்ட பிளானுன்றதால சரி அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அக்காவும் பாவும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போட்டாச்சா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. எனக்கு இந்த வீட்டில் பிடிச்ச பிளேஸே பார்த்திங்கன்னா கிச்சன் தான். இருந்த வீட்டை தான் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் கிச்சனு, ஒரு ஆள் தான் நின்று சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ நல்லா பார்த்திங்கன்னா அகலப்படுத்திட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கிச்சனு. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அப்போ வந்து பெயிண்டிங் வேலை தான் அது கொஞ்சம் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு, ஆசாரி வேலை வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்களுமே வந்து அன்றைக்கி நைட் இல்லை ஈவினிங்கே வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாரீ ஜுவல்ஸ் எல்லாமே வந்து எடுத்து செட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த சாரீ தான் நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் அப்போ வந்து செப்பில் வந்து வச்சது. இந்த ஸ்டோன்ஸ் வளையல் எல்லாமே பார்த்திங்கன்னா செப்பில் வச்சது தான். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி எடுத்து வச்சுட்டேனான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டேன். எந்த ஃபங்க்ஷன் போகிறதாலும் சரி தான், இந்த பொன்மணி பவளம் இல்லாமல் நான் வந்து போகவே மாட்டேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பரங்கிப்பேட்டையில் வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதையுமே எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுட்டேன். மறாவது நாள் ஈவினிங்கே பார்த்திங்கன்னா நாங்களுமே அப்படியே வந்து பாண்டிக்கு வந்து கிளம்பியாச்சு. ரொம்பவே டயர்டாக தான் இருந்துச்சு. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நெல்லிக்குப்பம் டு பாண்டி, பாண்டி டு நெல்லிக்குப்பம் இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த பைபாஸ் ரோடு இருக்கிறதால பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இல்லை. வெளியூர் போகிறதுக்காக சரி, அப்புறம் பாண்டிச்சேரி போகிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்குது. கேஸ் ஸ்டவ்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிருந்தோமோ அதெல்லாம் பார்த்து பத்திரமா தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. சேச்சாவை பார்த்திங்கன்னா வீட்டு வேலை ஆரம்பிச்சிலேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. கேஸ் ஸ்டவ் நான் வாங்கி கொடுத்துட்றேன்னு 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதோட இமேஜ் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா, பாவா, மச்சான் 3 பேரும் பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தாங்க. ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன், ப்ரீத்தி பிராண்ட். இது எதுவுமே பார்த்திங்கன்னா பட்டன் வந்து கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாடலே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹென்னா போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். எனக்கு இப்போலாம் இந்த கோன்லாம் பிடிக்கவே மாட்டேன். இளமருதாணி மேலே தான் இப்போ எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இளமருதாணி வந்து கிடைக்கல. சரி கோன் தான் வந்து கிடச்சிருந்துச்சு. சரி இதையே வாங்கி வச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டேன். என் அக்காவுக்கு வச்சு விட்டுட்டு நான் வச்சுட்டு தூங்கவே பார்த்திங்கன்னா மணி ஒரு 1:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. காலையில் ஒரு 4:30 மணிக்கு அலாரம் வச்சாங்க அக்கா. ஆனால் அலாரம் வச்சவங்க வந்து எந்திரிக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம தான் வந்து ஏஞ்சிப்போம். நானும் 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு நானுமே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போ ஏஞ்சி போனாங்கன்னே தெரியல. காலையில் பார்த்திங்கன்னா அக்கா, மச்சான், 3 பேரும் ஏஞ்சி பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு பாய் அப்புறமேட்டா வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் ரெடியாகி வந்து போயிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்தாச்சா, எடுத்துகிட்டு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டுட்டு தான் நான் வந்து கிளம்பியிருந்தேன். இதுக்கே 2-3 பொருள் வந்து மறந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா மச்சான் 2 பேரும் மாற்றி வந்ததெல்லாம் அவங்க கையில் நான் வந்து கொடுத்து விட்டுட்டேன். எங்கேயும் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்ரத்தை வந்து அழைச்சிருந்தாங்க போல். ஹஸ்ரத்தும் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்து வந்துட்டாங்க. 7 மணிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கெலாம் வந்து வந்துட்டாங்க. இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஒரு கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 18ஆம் தேதி ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்டர்ப். ஒரு பக்கம் இடிக்குது, மழை பெய்யுது, பேக்ரவுண்டு சவுண்டு ரொம்ப எஃபெக்டாக இருந்துச்சு. அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டா தான் இப்போ நான் இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறேன். அப்படியே பார்த்திங்கன்னா பால் காய்ச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் எல்லாமே வந்து சட்டியில் வந்து ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து ஒரு பாக்கெட் வந்து பிரித்து வந்து ஊற்ற சொன்னாங்க. அதெல்லாம் நானுமே வந்து ஊற்றிட்டேன். ஏன் இன்றைக்கி அவசரமாக பால் காய்ச்சுறாங்கன்னா மச்சானுடைய ரிலேட்டிவ் வந்து ஃப்ரான்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ அவங்களுக்கோசம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். அவங்க வர மாதிரி தெரியல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து காய்ச்சியாச்சு. இல்லை பொங்க வரட்டும் டீரிடி எப்படி சிம்மலாக்குற. இங்கே பொங்கு தாங்க வாயில் ஊற்றுது. இரு லேசாக பொங்கி வெளியே வரட்டும். புது கேஸ் ஸ்டவ்வில் தான் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சலாம்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியான செட் பண்ணவே இல்லை. கேஸும் பார்த்திங்கன்னா லீக் ஆச்சு. சரி எதுக்கு ரிஸ்க்கு, சரி இதிலே காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து காய்ச்சியாச்சு. அந்த சமயத்தில் வந்து சேச்சா வந்து யதார்த்தமாக வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டா நான் வந்து காலை கட் பண்ணிவிட்டு வீடியோ காலுக்கு நான் வந்து வர சொல்லியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பால் காய்ச்சி வந்து முடிச்சாச்சு.
லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து இன்வைட் பண்ணவே இல்லை. ஒரு நாள் தான் வந்து டைமே வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணி வந்து முடித்தோம். பால் குடிக்காதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு வந்து இருந்தாங்க அக்கா. நல்ல அடுப்பு தெரியல பார்த்து கை சுடப்போகுது. 2 ஃபேமிலி கிட்ட தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபேனு. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நானும் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். வந்தாக்கா வந்து பார்த்திங்கன்னா மினி டிஃபன் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 12 டிஃபன் கிட்ட அப்புறம் அவங்க வந்தவங்களுக்கும் அப்புறமேட்டு எங்களுக்கும் சேர்த்து வந்து கொடுத்துருந்தோம். மினி டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்கு, பொங்கல், கேசரி, அப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் சாம்பார், இட்லி, உளுத்தாப்பம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று செம்மையாக தூக்கமாக தான் வந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிட்டோம். நைட்டும் லேட்டாக தானே தூங்கினோம், அதனால் செம்மையாக தூக்கம் வந்துச்சு, அதனால் தூங்கிட்டோம். ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஆர்டர் வந்து கொடுத்தாச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வந்து கொடுக்கணும். வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. நாங்கள் பால் காய்ச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெயிண்டிங் வேலை, ஆசாரி வேலை, இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அவங்க எல்லாருக்குமே இப்போ நாங்கள் லன்ச் வந்து பேக் பண்ணி வந்து கொடுக்கணும். மார்னிங் பால் காய்ச்ச வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து லன்ச் வந்து கொடுத்து விடணும். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சூப்பராக சாப்பாடு வந்து ரெடியாகி வந்து இருந்துச்சு. சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு அந்த படிக்கட்டில் தூக்கிட்டு வர்றது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சூடாகவும் இருந்துச்சு. துணி இல்லாமல் தூக்கவும் முடியல. துணி ஒரு பக்கம் வழுக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏற்றிட்டு வந்தாங்களே. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1 kg 2 kg கிட்ட பேலன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் என்ன யாரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஐடிக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 ஐடியிலையுமே நான் வந்து ஆக்டிவாக தான் இருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து ஐடியோடைய லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஈவினிங் போல் நாங்களுமே அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ நான் வந்து பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.